Hi friends, welcome to our Sainila Cooking. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் தாங்கவே முடியல. அதுக்கு ஒரு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம். அதுவும் இளநீ வச்சு பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இதில் ஜெல்லிலாம் போட்டு பண்ணுவோம், அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு ஜெல்லி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் அகரகரை வந்து ஒரு 5 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பவுடராக கூட இருக்கும், அது கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் வார்மான வாட்டர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது மாதிரி நம்ம முன்னாடியே சோக் பண்ணி வைக்கிறதுட்டு நமக்கு குக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடியும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நான் 250 ml வரைக்கும் இளநீர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இளநீ தண்ணியில் ஸ்வீட்னஸ் ஆல்ரெடி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம அகரகர் ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அகரகர் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கொதி வந்துடுச்சு. அதே மாதிரி அகரகரும் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி வந்துட்டு, இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜெல்லி நீங்கள் எதில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ட்ரே எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை கண்டிப்பாக வடிகட்டி தான் சேர்க்கணும். இல்லாட்டினா அகரகர் 1, 2 கரையாமல் இருக்கிறது அதில் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது மேலே கொஞ்சோண்டு இளநீ துண்டை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. இப்போ இதை நல்லா நம்ம செட் பண்ணணும். அதுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், நல்லா செட் ஆகிடும். இப்போ ஒரு 3 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்மளோட ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் நல்லா பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மேலே தேங்காய் சேர்த்ததுட்டு எனக்கு கட் பண்ணும்போது ஸ்கொயராக வரல, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இளநீ தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தேங்காவாக தான் கிடச்சிச்சு, உங்களுக்கு இலசா கிடச்சா வாங்கிக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். அதுக்கு தண்ணிக்கு பதில் இளநீர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. பால் ஒரு 200 ml எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஆல்ரெடி காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம்ல ஒரு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே பண்ணி வச்ச இளநீர் ஜெல்லி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இளநீர் தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இது நம்ம சாப்பிடும்போது அந்த இளநீர் வந்து வாயில படும். அப்போ ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம அப்படியேவும் குடிக்கலாம். ஆனா, இத நான் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 மணி நேரம் வச்சு நல்லா சில்லாக்கி அதுக்கப்புறம் குடிக்க போறோம். ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரம் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க பார்க்கவே ஜெல்லிலாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதில சேர்த்திருக்கிறது எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியானதுங்கிறதொட்டு நம்ம குடிச்சா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இது நம்ம அழகா ஒரு குட்டி பவுல்ல வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளதான் நம்மளோட இளநீர வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு ரொம்பவே ஏத்த மாரியான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டு நான் சொல்லவே வேணாம். அவ்ளோ சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம காலம்பறே பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு லஞ்ச் டயத்துல போல குடிச்சோம்னா, உடம்புக்கு அவ்ளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். கிட்ஸுக்குலாம் குடுத்தீங்கன்னா, ஐஸ்கிரீமே கேட்க மாட்டாங்க. இத அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.